ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் சஞ்சய். இட்ஸ் ஓகே. இன்னைக்கு நம்ம என்னப்பா பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. ஆனால் நான் பேச வந்துட்டேன். ஏன்னா நான் சஞ்சய் இல்லை, அப்படிதான் பேசுவேன். சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. நம்ம நேற்று ஒரு விஷயத்தை பற்றி பேசணுமே. என்ன பேசணும்? நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பொண்ணு வந்து பஸ்ஸில் வீடியோ எடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல. அவர் பேர் தீபக்ப்பா. இந்த பொண்ணு வந்து ஒரு நாளில் எடுத்து அந்த வீடியோவை ட்ரெண்ட் ஆக்கி பிடிச்சி அவர் தப்பாக பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த தீபக் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமும் அது வந்து ட்ரெண்டாக அவருக்குள்ள மனசுக்குள்ளே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து ஒரு ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து செத்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏதோ கோர்ட்டுக்கு போகிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெண்டிங்க்காக நிறைய பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குப்பா. நீங்களே வந்து சொல்லுங்களேன். அதாவது ஒரு பொண்ணுனா வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கா? அந்த ஆக்சுவலாக அந்த உண்மையாலுமே அந்த வீடியோ நீங்கள் போய் இன்ஸ்டாகிராம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இ என்ன சொல்லட்டும், அது வந்து எனக்கு அந்த மாரி எதுவுமே தெரில. அவர் அந்த மாரி பிஹேவ் பண்ண மாதிரி. ஆக்சுவலா இந்த பொண்ணே இந்த மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணி நம்ம வந்து இந்த மாரி நெறைய வியூஸ் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுச்சா அப்படின்னு தெரில. ஆனா நெறைய பொய் சொல்லுதுப்பா அந்த பொண்ணு. சரி, இதுக்கு என்ன தீர்வுன்னு அப்புறம் பார்க்கலாம். ஆனா அவரு பாவம் செத்துட்டாரு. அவருக்கு தெரியாது 2 நாளைக்கு அப்புறம் நம்ம சாக போறோம் அப்படி இப்படின்னு தெரியாது. ரொம்ப நார்மலா லைஃப் போயிட்டு இருந்துச்சு. 40 வயசு ஆளு, நல்லா ஒர்க் போயிட்டு நல்லா ஜாலியா இருந்தவரு இப்படி ஆயி போயிட்டாரு. சரி, அத விடுங்க. சரி. நேத்து என்னப்பா டாபிக் பேசினோம்? கன்சிஸ்டன்சிய பத்தி பேசினோம். என்ன கன்சிஸ்டன்சினா என்னப்பா? ஒண்ணுமே இல்ல. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் கன்சிஸ்டன்சி. எந்த காரணத்த கொண்டும், எந்த நிமிஷத்துலயும், எந்த செகண்ட்லயும் அத நிறுத்தவே கூடாது. எத நிறுத்தக்கூடாது? நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அத தான் நிறுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே. எதையும் நிறுத்தாம நீங்க என்ன பண்ணணும்? அத கன்டினியூவா பண்ணிட்டே இருக்கணும். என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே பிளான் போட்டுருங்கப்பா. பிளான் போட்டு டைமு அது எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணிரணும். பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்? அத போயிட்டு அந்த டைமுக்கு செய்றீங்களோ, செய்யலையோ உட்காந்து அத நீங்க ஏதாவது பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா அந்த டைமுக்கு அப்ப வந்து வேற ஒர்க் வந்துருச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னா, சரி, ஓகே, பரவால்ல. வேற டைம நீங்க ஷெட்யூல் போட்டு அத பண்ணுங்க. அதுக்கு கரெக்ட்டு தான். ஆனா ஸ்கிப் பண்ணிறாதீங்க. ஏதோ ரீல்ஸ் பார்க்க போறேன், போர் அடிக்குது, அது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. தயவு செஞ்சு போன தூரமா வச்சுட்டு, கன்சிஸ்டன்சி ஏதாவது வேலைய பாருங்க. அப்பதான் வாழ்க்கையில உருப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால அடிச்ச மாதிரி நான் சொல்றேன்யா. கேட்டுக்கோங்க. சரி, ஓகே. அததான் விடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சதுன்னா, விஜய்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல. ஆக்சுவலா எனக்குமே பிடிக்கும். ஆனா, ஜனநாயகம்னு ஒரு படம்யா. அது ரீமேக் படம் தான்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து அது வந்து விஜய் ஸ்டைல்ல வரப்போகுதுல. அதனால நம்மலாம் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தோம். சரி, கடைசி படம் வேற. அதுக்கப்புறம் அவரு என்ன நடிப்பாரோ, மாட்டாரோ? ஆக்சுவலா நடிப்பாருன்னு தான் நெனைக்கிறேன் நானே. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த கமெண்ட்ல போடுங்க. இல்லைன்னா கேமியோ ரோல் இந்த மாதிரியாவது குடுப்பாருன்னு நெனைக்கிறேன். எதுனாலும் சரி வந்து கமெண்ட்ல கொட்டுங்கய்யா. சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. என்ன நடந்துச்சு அப்டின்னா வந்து, சென்சார் டீம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த கோர்ட்ல வந்து சரியா வந்து அந்த அத்துப்படிலாம் ஆவல. அதெல்லாம் என்னால தெரிஞ்சுக்கும். அடுத்து இன்னொன்னு கோர்ட்டுக்கு போறாங்க. பெஞ்சுன்னு அது ஒரு கோர்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஹை கோர்ட்டு போல. அதுக்கப்புறம் அங்க போய் என்ன நடக்குதுன்னா, ஏதோ 4 மணி நேரம் பக்கமா பேசுன்னு பேசி தள்ளிக்கிறாங்க. தள்ளிட்டு கடைசியா அடுத்த டேட் எப்போன்னு சொல்லாம வுட்டுட்டாங்க. ஆனா வந்து அந்த 4 மணி நேரம் பேச்சுலயே வந்து வென்றது நம்ப ஜனநாயகம் டீம் தான். அந்த புரொடியூசர் தான். அதுவரைக்கும் அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஓகே. என்னடா வளவளா கொல கொலான்னு பேசிட்டே இருக்க அப்டின்னா, எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு என்ன பேசுறது அப்டின்னு தெர்ல. ஏதோ ட்ரெண்டிங்ல இருக்க விஷயத்தையும் நேத்து நம்ம பேசுனதையும் வச்சு பேசி வச்சிருக்கேன். உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். அப்புறமேட்டு வந்து நான் உங்கள டக்குனு பார்க்குறேன். சரியா? இங்கிலீஷ்ல பார்த்துட்டு வந்து தமிழ்ல பார்க்குறேன். ஓகே. டாடா. பை பை. நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னும் நெறைய வீடியோ பண்ணுவேன். ஒளறிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருங்க.